மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் அண்ணா வந்து வேலூர்லேருந்து பைபேக் எடுக்கிறதுக்காக நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. பாருங்க நூலோட குவாலிட்டியெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. கையில் பிரித்தா எப்படி வருது, எந்த மாதிரி தரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. இன்ன வரைக்கும் வந்து துணி பிரித்து பார்த்தாரு. அதனால் அது வந்து வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் அவர் கேள்விகள் கேட்டிருந்தாலும் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருந்தோம். அவர் பல தொழில்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த என்னென்னமோ தொழில் சொன்னார். அண்ணா நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணிக்கிறீங்க? ஊதுபத்தி பிஸ்னஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறங்கண்ணா ஊதுபத்தி, அப்புறம் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வேறங்க? காய்கறி, பழம். ஊதுபத்தி வியாபாரம், காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம் எல்லாமே மளிகை ஜாமானம் பண்ணிக்கிறீங்களா? அதுவும் பண்ணிக்கிறாரு. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாராம்மா. அதனால் பல தொழில்கள் பண்ணி எது செட் ஆகலைன்னு நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம் அவருக்கு. அதனால் இப்போ இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆர்வமாக வந்திருக்கிறாரு. நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் பேசி ரேட்டெல்லாம் குறைச்சி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அங்கேயும் வந்து ரதி மீனால் டிரான்ஸ்போர்ட் ரேட் குறைக்கிறேன்ட்டாங்களாம்மா. இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு கம்மியாக ரேட்டில் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், நம்பிக்கையாக எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி வந்து உங்கள் ஊர்லேயும் நீங்கள் இதை தொழிலாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவோடைய டைட்டிலே நம்மளுடைய நம்பர் இருக்கும். கையில் பிரிக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதுபோக நம்ம வந்து ஒரு மிஷினை டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். அது என்னைக்கு கைக்கு வரும்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய கையை நம்பியே நம்ம தொழிலில் ஃபஸ்ட்டு இறங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மூலமாக பெரிய ஆள் ஆகிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லோரும் ஆர்வமாக இந்த தொழிலுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.